लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। நம் இந்து மக்களின் கனவும் ராமருக்கென்று ஒரு கோயில் இல்லாமல் நாடுபுள்ள பல லட்சம் கோயில் ராமர் கோயில் உள்ளது. அவர் பிறந்த இடத்தில் ராமருக்கென்று கோயில் இல்லாமல் இருந்த ஒரு கனவை நம் முன் நினைவாக்கிய நமது ஐயா பத்மபூஷன் திரு பராசரன் அவர்களுக்கும் மேலும் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் தன் வயதையும் பொருட்படுத்தாமல் பல ஆண்டுகளாக போராடி நம் இந்துக்களினுடைய கனவை நினைவாக்கிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் உங்கள் பாதம் பணிந்து வணங்கிக் கொள்கிறோம். அதேபோன்று முன்னாள் விஸ்வ இந்து பரிஷத் தலைவரும் தற்போதைய விஸ்வ இந்து கேந்திராவின் தலைவருமாகிய ஐயா வேதானந்தஜி அவர்களும் உங்களை வருவன வரவேற்று உங்களுடைய இந்துக்களினுக்காக நீங்கள் போராடிய போராட்டம் இன்று அனைத்து மக்களும் நினைத்து பார்க்க அளவுக்கு உங்களுடைய பணி உள்ளது. எனவே உங்களை மனமூர்ந்து பாதம் பணிந்து வரவேற்கிறோம். காலை முதல் இரவு வரை கண் துழையாமல் கடவுளுடைய அவதாரத்தையும் கடவுளுடைய ஆன்மீக பணியையும் ஆற்றி வரும் எங்கள் வேல்குடி கிருஷ்ணன் அவர்களையும் உங்கள் பாதம் பணிந்து வரவேற்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்த எங்கள் அருமை நண்பரும் என்னுடைய நெருங்கிய நண்பருமான கோபால்ஜி அவர்களையும் மற்றும் எங்களுடைய நண்பர்களையும் எங்கள் உறுப்பினர்களையும் அதே போன்று இந்த நிகழ்ச்சியும் சரி தேவஸ்தானத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஊடக உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய தேவஸ்தானம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஐயா அவர்களும் வேதாந்தன் சார் அவர்களும் வேல்குடி ஐயா அவர்களும் குத்துவிளக்கை ஏற்றுவார்கள். இப்பொழுது நம் ஸ்ரீராமருடைய திருவுருவ சிலையை ஐயா அவர்கள் தன் பொற்கரங்களால் இப்பொழுது மக்களுக்கு தரிசனத்திற்காக துவக்கி வைப்பார்.
தேவஸ்தான நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையை அலங்கரிக்கும் ராம பக்தர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சுதினம், நம் எல்லோருக்கும் ஒரு சுதினம். எனக்கு மிகவும் பாக்கியமான சுதினம். இந்த விழாவிற்கு சிக்கரம் வைத்தாற்போல் வேலுக்குடி சுவாமி அவர்கள் பிரவச்சனம் செய்ய போகிறார்கள். அயோத்தியிலே ராமாவதாரம் என்ற தலைப்பில் பிரவச்சனம் செய்ய போகிறார். இந்த பிரவச்சனத்திலே பெரிய சக்கரவர்த்தியாக வழங்கும் மகா ஞானியான வேலுக்குடி சுவாமிகள் உபதேசிக்கப் போகிறார். மிகவும் போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய பராசரன் அவர்களுக்கு என்னுடைய பாத நமஸ்காரம். மதிப்புக்குரிய வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்களுக்கு சுவாமிக்கு என்னுடைய ராஷ்டாங்க நமஸ்காரம். திரு சேகர் ரெட்டி அவர்களே, கோபால்ஜி அவர்களே, மிக அருமையாக ராமாயணத்திலிருந்து பல விஷயங்களை நம்முடைய அறிவுக்கு கொண்டு வந்தார் மதிப்புக்குரிய பராசரன் அவர்கள். இந்த ராம ஜென்ம பூமி 500 ஆண்டு போராட்டம். நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அந்த போராட்டத்திலே இருந்தேன். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி நான் அன்றைக்கி அயோத்தியாவில் அந்த சம்பவம் நடக்கும்போது நான் ஒரு சாட்சி. நான் என் கூட டாக்டர் கிரிஜா சேட்டாதி அவரோட அந்த இதில் எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமை. அதற்கு பிறகு தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நான் கலந்துருக்கேன். இந்த நீதிமன்ற கேஸ் வந்த உடனே மதிப்புக்குரிய அசோக் சிங்கை அழைச்சிக்கிட்டு நான் முதல்ல வணக்கத்துக்குரிய பராசரஞ்சி வீட்டில் போய் சந்தித்து இந்த மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணணும், ராமர் காரியத்துக்கு நான் எப்போவும் தயாராக இருக்கேன்னு அப்படிங்கிற வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கை காப்பாற்றினார். அது இன்னொரு இது விசேஷம் என்னென்னா, 500 ஆண்டுகள் நடந்த போராட்டத்தில் யாரெல்லாமோ வந்து யாரெல்லாமோ போகிறாங்க. ராமாயணத்தில் ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. ராமர் வந்து வனவாசத்தில் ஊரிடமா மலை காடுகள்லாம் ஏறி இறங்கி இருக்கார். அவர் பாதல் நிறைய விஷயங்கள்ல படுறது. ஆனால் அகல்யாங்கிற அந்த அந்த அவங்களுடைய கல் மேலே அந்த பாதம் பட்டோடு தான் அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறது, அந்த விமோசனம் கிடைக்கிறது. அதே மாதிரி ஸ்ரீராமருடைய பாதம் வந்து அவர் பராசரனுடைய அவருடைய இதில் வந்து அவர் மூலமாக இன்றைக்கி இந்த கோயில் இவ்வளோ வரணுங்கிறது ஆண்டவனுடைய முடிவு. இதுக்கு முன்னாடி 500 வருஷம் போராட்டம். எனக்கு இந்த 500 வருஷம் போராட்டம் நல்லாவே தெரியும். எப்படியெல்லாம் சிக்கல், என்ன தான் சிக்கல் சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளோதையும் அந்த களை எடுத்த மாதிரி எல்லாம் எடுத்து இன்றைக்கி ராமர் கோயில் இன்றைக்கி வந்து அங்கே இருக்குன்னா அது வணக்கத்துக்குரிய உங்கள் எல்லா சார்பாகவும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பதி தேவஸ்தானத்தை எவ்வளோ பாராட்டினாலும் காடாது. எங்கேயோ அயோத்தியாவில் நடக்கிறது, அயோத்தியாவில் நடக்கிறது சொல்லிக்கிட்டு திருப்பதி தேவஸ்தானம் விலகி நிற்கலை. அந்த பிராண பிரதிஷ்டை அந்த மகோத்சவத்தை இங்கே தமிழ்நாட்டில் இன்னையிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் மக்கள் அந்த 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 கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடுறோம். நாடு பூரா அதை ரொம்ப அழகாக அதை வந்து சாகிக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு அவங்க பண்ணிருக்காங்க. அதுக்கு சேகர் ரெட்டியோடைய பெரும் முயற்சி, அந்த தேவஸ்தானத்திற்குரிய எல்லாருமா சேர்ந்து இது பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் விஸ்வ இந்து போய் சாருவாங்க. எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அயோத்தியில் ஸ்ரீராமபிரானுடைய அவதார ஸ்தலத்தில் அந்த க்ஷேத்திரத்தில் அவருக்கென்னு ஒரு பெரிய கோவில் கட்டப்பட்டு அதனுடைய சம்பிரோக்ஷணம் பிராண பிரதிஷ்டை
சில நாட்களில் நடைபெற இருக்கிறது. அதை கொண்டாடும் விதமாக இங்கே சென்னை பட்டணத்தில், தமிழகத்தில், திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இதை ஒரு விழாவாக எடுத்து ஏற்பாடு செய்துள்ளனர். அதற்காக இங்கு வருகை தண்டிருக்கும் உங்கள் எல்லாருக்கும், முக்கியமாய் ஸ்ரீ பராசரன் சுவாமிக்கும் ஸ்ரீமான் வேதாந்தன்ஜி அவர்களுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு, ஏற்பாடு செய்திருக்கும் ஸ்ரீமான் சேகர் ரெட்டி அவர்கள் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்து நிர்வாகத்தினர்கள் எல்லாருடைய கைங்கரியமும் மேன்மேலும் வளர வேண்டும்னு முதல்ல பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். ஆனால் விழா எடுப்பதோ ராமபிரானுக்கு. ராமனுக்குன்னு சொல்லுவதை காட்டிலும் அயோத்தியில் ராமனுக்குன்னு சொல்ல வேண்டும். ராமன் எங்கும் இருக்கிறார். சர்வாந்தராத்மா, சர்வாந்தர்யாமி, விபு. அவர் என்ன அயோத்தி ஓரிடத்தில் தான் இருப்பாரா? அதுவும் இப்போது கோயில் கட்டப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் மட்டும்தான் இருப்பாரா? இப்படியெல்லாம் கிட்டத்தட்ட 500 வருஷமாக கேள்விகள் கேட்டு பதில் பெற்றாகிவிட்டது. அதனால் அதற்கினிமேல் புதுசாக பதில் சொல்ல தேவையில்லை. எங்கும் இருக்கும் எம்பெருமானை அவர் ஆசைப்பட்டு எங்கு அவதரித்தாரோ அந்த இடத்தில் தரிசிக்க வேணுங்கிறது ஆசை. அவர் ஆசைப்பட்டது தான் நமக்கு முக்கியம். அவர் உலகம் முழுக்க எங்கு வேணுமென்றாலும் அவதரித்திருக்கலாம், எந்த வம்சத்திலும் பிறந்திருக்கலாம், யாரையும் தகப்பனாராக தேர்ந்தெடுத்திருக்கலாம். அத்தனை அவருடைய முடிவு. நாம் பிறக்கிறோம்னு சொன்னால் பெற்றோரை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, பெற்றோர்களும் நம்மை தேர்ந்தெடுக்க முடியாது. பிறந்திருக்கிறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்னும் கேட்டால் இந்த பிள்ளையத்தான் பெறணுமான்னு அப்பா அம்மாட்ட கேட்டால் தேர்ந்தெடுத்திருப்பார்களான்னு கூட சந்தேகம்தான். அவ்வளோ நிச்சயமாக சொல்ல முடியாது. அதை போல் இந்த பெற்றோர் தானான்னு கேட்டால் பல பிள்ளைகளும் பெண்களும் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் ராமனுக்கு அப்படி இல்லை. அவர் தான் இன்னார தசரதன்னு குறித்து தனக்கு தந்தையாக தேர்ந்தெடுத்தார். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் என்று தான் வால்மீகி சொல்லுகிறார். இவன் எனக்கு பிதாவாக இருக்கட்டும், கௌசல்யா எனக்கு தாயாக இருக்கட்டும் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது ராமனுடைய பாக்கியம். அவர் ஆசைப்பட்டு இடத்தையும் தேர்ந்தெடுத்து தாய் தந்தையரையும் தேர்ந்தெடுத்து இதுதான் சொன்ன பிற்பாடு அங்கு கொண்டாடுவது தான் நமக்கு பிடித்தம். அதனால தான் அயோத்தி தான்கிறோம், அதனால தான் அந்த இடம்தான்னு சொல்கிறோம். பலா அதிபலாங்கிற மந்திரத்தை பற்றி குறித்தார். அது விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கொடுத்தது. ஆனால் அடியே இந்த வழக்கத்தை எல்லாம், நடந்த வழக்கையெல்லாம் பார்க்கும்போது இதை போன்ற பெரியவர்களுக்கு அந்த பலா அதிபலா மந்திரம் கிடைச்சிருக்கணும். அது கிடைத்ததுனால இதை ஜெயிக்க முடிஞ்சதுன்னு தான் தோன்றுகிறது. விஷ்ணோர்யத்பரமம் பதம் விருஷசைலாதிப ஏவ தெய்வதன்னஹ விருஷபாத்ரீஸ்வர ஏவ தெய்வதன்னஹ ஃபணிசைலாதிப ஏவ தெய்வதன்னஹ பகவான் வேங்கட ஏவ தெய்வதன்னஹ ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரதெய்வதம் நஹ ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரமம் தனம் நஹ ஸ்ரீ ஸ்ரீனிவாச குலதெய்வதம் நஹ ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரமகதிர்நஹ வக்த்ராப்ஜே பாக்யலக்ஷ்மீ करतल कमले सर्वदा दानलक्ष्मी दोर्दंडे वीरलक्ष्मी हृदय सरसिजे भूतकारुण्यलक्ष्मी खड्गाग्रे शौर्यलक्ष्मी निखिल गुणगणाडंबरे कीर्तिलक्ष्मी
सर्वांगे सौम्यलक्ष्मीः त्वगितु विजयिता सर्वसाम्राज्यलक्ष्मीः श्रीर्वर्चस्वमायुष्यमारोग्यमावेदात् शोभमानं महीयते धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतधं वत्सरं दीर्घमायुः श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् नित्यं समस्तदैत्येन्द्र गर्वनिर्वापकारिणे रघूनां कुलदीपाय जानकीपतये नमः नवो नवो भवति जायमानोऽह्नः केतुरुषसा मेत्यग्रे भागं देवेभ्यो विदधात्यागन् प्रचन्द्रमा स्थिरति दीर्घमायुः श्रीभूनीला अलर्मेल मंगा समेत श्री श्रीनिवास स्वामी परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्धिरस्तु।